Hello friends, welcome back to our channel. So second video நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டு அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரதோட நான் வந்து முடிச்சிருப்பேன் லாஸ்ட் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க வெதரு. கோயம்புத்தூர் வெதர் வந்து இப்போ தான் கோயம்புத்தூர் வெதர் மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்தது ஃபெப் மார்ச்சில் வந்தோங்களா, ரொம்ப சம்மர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், வெயில் கொளுத்தி எடுத்துச்சு. என்னடா இது கோயம்புத்தூரா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கும்போதே அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு பிடிச்ச கிளைமேட்டாக இருக்குது வா அப்படின்ட்டே இருந்தாங்க. நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சாரல் மலை, அப்படியே வெதர் வந்து கோயம்புத்தூர் வெதர்னால் அப்படியே கோயம்புத்தூர் வெதர் மாதிரி இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த வெதருக்கு நல்லா சுட சுட அம்மா வந்து என்ன சமைச்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் நேராக போயிட்டு அன்னபூர்ணாவில் போய் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தோம். இல்லை நேற்றுருந்து சரியாக சாப்பிடாம வந்திருக்கோம். இல்லை நேராக நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக கதை பேசிகிட்டே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் வந்துச்சு. ஸோ என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சாப்பிட்டுட்டு ஈவினிங் எங்கே போகிறோம், என்ன பிளான் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளோஸ் அப் நல்லா மட்டனாக இருக்கிற மாதிரியா? இது என்னது? மட்டனு குடல். ஒயிட் ரைஸ், ரசம், தயிர், கேசரி. இங்க பாரு. சாப்பாடெல்லாம் ஃபர்ஸ்ட் போடுறது இல்ல, ஃபர்ஸ்ட் மட்டன் மட்டும் சாப்பிடுங்க. மட்டன் மட்டும். கேசரி காட்டிட்டேன். ஓ ஏன்டா எங்கடா போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கிற? பிரெட் வேணுமா? தலையாட்டு வேணுமா? இருடா. ஐயோ சாரிடா ஸ்கூபி, சாரிடா. அது பாரு எங்கேயோ மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்குது. Black buffalo in India, in Coimbatore, white beauty cow milk. Cow like Sachu, cute cow milk. Why? ஆல்ரைட், ஹலோ மக்களே. ஸோ வந்து நாங்கள் இப்போ ஈவினிங் ஒரு 5:30 ஆச்சு. சரி இன்னைக்கு வெதர் வேறு சூப்பராக இருக்குது. வந்த உடனே நம்மளுக்கு இருக்கிற 4 நாளில் ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாங்கிறத விட இருக்கிற 4 நாளை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காளான் சாப்பிட போகிறோம். எங்கள் ஊரில் வந்து காளான், பேல்புரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்குங்களா ஒரு சில இடத்துல. சரி என் தம்பி எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரில. ஆனால் இப்போ வந்து இந்த வெதருக்கு சுட சுட ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பில்டிங்கை போய் பார்த்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வரோம். இதுதான் பிளானு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் முடியும் இருக்கிற டைமில். ஸோ கிளம்பலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த அகர்வால்ஸ் வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த முன்னாடி ரோட்டில் வந்து இருந்துச்சு. ஆர்எஸ்புரம் அந்த டிபி ரோட் மெயின் ரோட்டில் வந்து இருந்துச்சு, இல்லாமல் முன்னாடி இருந்துச்சு. அப்படி கூட்டம் அள்ளும், ரோடு வரைக்கும் நிற்கும். அப்படியே ரோடு வரைக்கும் ஃபுல்லாக நிற்பாங்க, நின்றுட்டே தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. என் எங்கள் ஊர்லேயே வந்து காளான்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடச்சதுனால வரல. இப்போ மோத்தி ஆசைப்பட்டாருன்னா வந்தோம். பார்த்தா பெரிய ஹோட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, மெனு கார்டெலாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. சரி என்னென்னா காளான், ஜிலேபி, வேற என்ன சொல்லியிருக்கு? ஆமா அதான் ஏதோ சொன்னாங்க. காளான், ஜிலேபி, ஆலு டிக்கி, பாவ் பாஜி. சும்மாவே நல்லா சத்தமாக கேட்போம், மைக் இல்லாமல். இப்போதைக்கு அவ்வளோதான் சார். சரி ஃபஸ்ட்டு வரட்டும். ஓகே, ஸோ இங்கே வந்து சுட
சுட சுட வந்து ஜிலேபி வந்து போட்டு தருவாங்க. அப்படியே சூடா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வெட்டிங் பிரைஸ் சாப்பிட்டு பார்த்து சுகர் நல்லா இருக்கு. ஒரிஜினல் காளான். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து நிறைய இது காலிஃப்ளவர்லாம் சேர்த்து கலக்குவாங்க. இது வந்து வெறும் காலிஃப்ளவருக்கும் மைதா இருக்கும். இது வந்து ஒரிஜினல் காளான் அப்படியே. அந்த அகர்வால்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம எம்ஏஎஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து உட்காந்துட்டோங்க. நாங்கள் டின்னரே சாப்பிடல, ஏன்னா அகர்வால்ஸில் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று எங்களோட பாடி வந்து மலேசியா கிளாக்கில் இன்னும் இருக்கிறனால எங்களுக்கே கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆத்விக் ரொம்ப கிராங்கியாக ஆரம்பித்தான். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் உங்களுக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் நல்லா வெத்தலை பாக்கு போடுவேன், அப்பா அம்மாவும் போடுவாங்க. என் தம்பியும் மோத்தியும் தொடவே மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் வந்து நாங்கள் பில்டிங் போயிட்டு ஆத்விக் வந்து ரொம்ப அவனோட மலேசியா டைமுக்கு இருந்தனால அதுக்கப்புறம் எங்களால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. சாமி ஆட ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப. அதனால வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை தூங்க வச்சிட்டோம். அதனால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து மத்தியானம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்தாலே ஆக்சுவலா எங்களை விட கோயம்புத்தூர்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்த எங்களை விட மோத்தி வந்து ரொம்பவே கோயம்புத்தூர்காரு. எந்தெந்த மூலையில எந்தெந்த கடையில எந்தெந்த என்னென்ன நல்லா கிடைக்கும்னு மோத்திக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து அவரோட ஃபேவரட் கடை ஃபுல் டேட்டா பேஸ் வந்து மோத்திட்டு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் கடை வேணு பிரியாணி. சரி, இப்போ நீங்க என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எப்படியோ ஏதோ ஒரு குரூப்ல இருந்து என்னோட நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. நான் அவங்க பேசுனது வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மழை பெஞ்சு வந்த மாதிரி பேசினாங்க. அதுல வந்து ஒரு 10 நிமிஷம் எங்க அம்மாவை பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சதுனால அவங்களும் அந்த மாதிரி பேசுறாங்க. 10 நிமிஷம் எப்படி அம்மா வந்து இப்படி இருக்காங்க, இந்த ஏஜ்லயும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியா இருக்காங்க, நான் எனக்கு ஏஜ் ஆகும்போது நான் அம்மா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். உண்மையிலே இப்ப அம்மா சொல்றதுனால நான் வந்து இப்படி ரெடி ஆயிட்டு நான் போறேன். இல்லன்னா நான் இது கூட நம்ம மனசு கஷ்டமாச்சுன்னா நம்ம மேக்கப் பண்ணாலே நம்ம ஹாப்பி ஆயிடும். அம்மா வந்து நெயில் பாலிஷ்ல இருந்து எல்லாமே மேட்சிங் ஹேர் பேண்ட் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு பாப்பாங்க. நான் வந்து அப்படி எல்லாம் இல்ல. நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டோமா, ஃப்ரீ ஹேரை விட்டோமா, எப்படி இருந்தாலும் என் பொண்ணு அழகா இருக்கும். சோ இப்போ வந்து அடுத்து வேணு பிரியாணி கிளம்புறோம். ஏமோ இப்போ பச்சை கலர் நெயில் பாலிஷ். இப்போ வந்து பச்சை கலர் நெயில் பாலிஷ் அது வேற தெரியவே மாட்டேங்குதான், கவலைப்படுறாங்க. பச்சை கலர்ல நிப்பான் பெயிண்ட் வாங்கலாம், அடிச்சு விட்டோம்னா பல்லீர்னு தெரியும். கேட்டு கடிக்கிற பெயிண்ட் ஒன்று வாங்கி அடிச்சு விட்டோம்னா. இங்க பாருங்களேன், அம்மா வந்து எப்பயுமே கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணி பூ கொடுப்பாங்க சாமிக்கு. இப்போ வந்து வாயை முணங்குறான் பாருங்க. என்ன ப்ரே பண்ணுவாங்கன்னு தெரியாது, வாயை முணங்கிட்டு பூ கொடுக்குறாச்சு உன்னை மாதிரியே. தூ பண்ணிட்டு இருக்கேனா? ஓகே, ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்போடு வந்தோம். மணி வந்து 2:30 தாங்க ஆகுது. இதுக்கும் பொதுவாக வேணூலெல்லாம் 4 மணி வரைக்கும் இருக்கும், 2:30 தான் ஆகுது. மட்டன் பிரியாணி முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. பிரியாணினா சிக்கன் பிரியாணியில் வந்து சக்கையாக இருக்கும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மட்டன் பிரியாணி தான் சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டன் பிரியாணி தான். அது வேணூல வந்து சிக்கன்லாம் சாப்பிட முடியாது. சரி, பக்கத்தில் வந்து
தம்பி அண்ணன் இருக்குது, தம்பி அண்ணனுக்கு போகலான்ட்டு இப்போ கால் பண்ணி கேட்டோம். மட்டன் பிரியாணி இருக்குதான்னு கேட்டோம், இருக்குன்ட்டாங்க. இப்போ அதனால அடுத்து தம்பி அண்ணன் போகிறோம். ஓகே, இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா 5 மட்டன் பிரியாணி, 5 செட்டு கோலா உருண்டை, மட்டன் நெஞ்சு கறி, சிக்கன் 65, சிக்கன் 74. சிக்கன் 74னா ஏன்னா குட்டி சிக்கனை பொரிச்சு சின்ன குட்டியா பிடிச்சி எண்ணெயில போட்டு பொரிச்சு தருவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொரிச்சு சிக்கன் 74 நான் இது வரைக்கும் வேற எங்கேயுமே போகிறது. அப்புறம் இதுல ஹைலைட் வந்து இங்க டீ தருவாங்கம்மா. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னா நீ உட்காந்து இருந்தீங்கன்னா உனக்கு டீ கொடுப்பாங்க. ஏன்னா உங்க தாத்தா தான் இந்த கடை வச்சிருக்காங்க. நீ ஆர்டர் பண்ணினா டீ தருவாங்க. அதான் டீ வந்து சூப்பரா இருக்குமா. பிரியாணி ஆர்டர் பண்ணா கூடவே டீ தருவாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. இல்ல டீ வந்து வாங்கிக்கலாம். அந்த கடை பேர் என்ன? இவர் 74 ஹீரோ லக்ஷ்மி விலாஸ். இவர் இதுதான் 74. இதுதான் 74. பாதி நெஞ்சுக்கறிக்குள்ள நல்லி சாப்பிடுறியா? சரி நல்லினோ கறின்னு சொன்னா எதுனாலும். இவர் 74. அது 65. எல்லாம் தனித்தனியா கட்டாயிடுச்சு, பிஞ்சு போச்சு. தென் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஊரில் இருந்தாலும் சரி, அவர் கான்வர்சேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுற ஆள் வந்து மோத்தி தான். சாதாரணமாக ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவார். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அப்பான் மோத்தி பாண்டிங் சூப்பராக இருக்குன்னீங்க. அதே மாதிரி தாங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து 2 பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாலிட்டிக்ஸாக இருக்கும், கார்பரேஷனாக இருக்கும், அரசியல், ஏதாவது ஒன்று, சாப்பாடு, ஹோட்டல், ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இப்போ சாப்பாடு வர கேப்பில் கூட பேசிட்டு தான் இருப்பாங்க. மயில் எடுத்துக்கோ. ஆமா எடு, நீ அதுக்கு ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவியா? அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ வாங்கினாங்க. ஆஹா ஓஹோலாம் இல்லை, ஒரு டீசெண்டான டீ, அவ்வளோதான். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாப்பிங் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ பாருங்க. யார்? எங்கள் அம்மா. ஆல்ரைட், இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே வருது. யார் இந்த குட்டி பாப்பா? எங்கள் அம்மா பர்த்டே வருதுங்க. பர்த்டே வருது, அதனால இந்த வாட்டி நானே சொல்லிட்டேன் எனக்கு என்ன வேணும்னு நானே சொல்லிட்டேன். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஐயோ நம்மளுக்கு பர்த்டே வருது, நம்மளுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு யோசிக்கவெல்லாம் மாட்டேன். நானே சொல்லிடுவேன், எனக்கு பர்த்டே வருது, எனக்கு இது வேணும்னு நானே கேட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எமரால்டு ஸ்டோன் ரிங் வேணும்னு கேட்டிருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு எமரால்டு ஸ்டோன் போட்டிருந்தேன், ஆனால் அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. எனக்கு ஒரு எமரால்டு ஸ்டோன் வந்து எனக்கு அந்த க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எமரால்டு ஸ்டோன் வேணும்னு கேட்டதுனால இப்போ வந்து ஜாய் அலுகாஸ் வந்திருக்கோம். கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது, டைமண்ட்ஸ் வரதுனால கொஞ்சம். ஆனால் இது ரொம்ப அங்கிருந்து காட்டு, கையை காட்டு, கை நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் ரிங் பார்த்துட்டு இருந்தோம். அப்பா வந்து நீ அழகுக்காக போடுறியா ராசிக்காக போடுறியா? நான் வந்து அழகுக்காக தான் போடுறேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. அதனால எங்க அம்மா ராசிக்கும் என் தம்பி ராசிக்கெல்லாம் கிரீன் எமரால்ட். என்னோட ராசிக்கு ஆக்சுவலா என்னது பவளம், பவிலம், பவளம், பவளமா ரெட், அதுதான் போடணுமா பவிலம். ஆனா எனக்கு கிரீன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பவளம் பவளம். அண்ட் நாங்கள் வந்து இந்த சைட் ஜுவல் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மறுபடியும் பழையபடி கான்வர்சேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு டாபிக். இப்போ நகைக்கடையில் இருக்கோம்னா செய்கூலி எவ்வளோ, வேஸ்டேஜ் எவ்வளோ செய்வாங்க, சிங்கப்பூரில் விலை எவ்வளோ இருக்கும், மலேசியாவில் கோல்டு ரேட் என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் சைட் பை சைட் நம்மளுக்கும் வந்து ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மலபார் பார்த்துட்டு தாங்க ஜாய்க்கு வந்தோம். மலபாரில் வந்து அந்த க்ரீன் ஸ்டோனே இல்லை, நீங்கள் ஆர்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜாயில் ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தாங்க, ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பார்ட்டி வேர் மாதிரி இருந்துச்சு, அது ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. ஜாயும் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஜோஸ் அலுகாஸ் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் மோதிரம் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து இந்த செயின் இருந்துச்சு. மோத்திக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிது. ஆனால் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்க மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சரி பிரேஸ்லெட் பார்க்குறீங்களா, பிரேஸ்லெட் பாருங்கள், வேறு ரிங் பாருங்கள், நிறைய எடுத்து காமிச்சாங்க.
ஆனால் எனக்கு கண் எல்லாமே அந்த க்ரீன் ஸ்டோனில் தான் இருக்குது. நான் கேட்குற க்ரீன் ஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட இந்த சைஸுங்க. இந்த சைஸ்லனா நீங்கள் ஆர்டர் தான் கொடுக்கணும், 3 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோத்திக்கு அந்த செயின் பிடிச்சிது, எனக்கு வந்து அங்கே ஒரு க்ரீன் ஸ்டோன் ரிங் இருந்துச்சு, அது பிடிச்சிது. கடைசியில் வந்து 2 கன்ஃபியூஷனில் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. சரி சென்னை போய் பார்த்துக்குவோம், கோயம்புத்தூரில் எல்லாமே பார்த்தாச்சு, சென்னை போய் பார்த்துக்குவோன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து புரூக்ஃபீல்ட்ஸுக்கு போயிடலாம், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு கிளம்பி வந்துட்டோங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன். நாங்கள் நகைக்கடையிலேருந்து வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோத்திக்கு அந்த செயின் ரொம்ப பிடிச்சிது, எனக்கு அந்த ரிங்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் செயின் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஏன்னா அதே ஒயிட் கோல்டு அதே டைமண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஒரே மாதிரி திருப்பியும் வந்து வாங்கணுமா அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து சரி கொஞ்சம் ஊருக்கு வரப்போ தான் இந்த மாதிரி குர்தாஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ குர்தாஸ்க்காக வந்தோம். நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்தீங்க, ட்ரெஸ் கலெக்ஷன் கேட்பீங்க. மோஸ்ட்லி ப்ரொக்கேடுங்க, கோயம்புத்தூரில் வந்து ப்ரொக்கேட், அப்படி இல்லைன்னா பீபா, டபிள்யூ, வேறு என்ன இண்டி ஃபியூஷன், அப்புறம் இந்தியா, இந்த பிராண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் பார்ப்போம். 1 2 3 சொல்லாதா? 1 2 3 ஆத்விக் ஜெயிச்சிட்டான். அண்ட் இந்தியாவில் வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இருப்பாங்க ஆத்விகை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா நம்ம வேலையை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆத்விக்கும் வந்து ஜாலியாக அவன் உலகத்தில் இருப்பான். கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பொதுவாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பேர குழந்தைங்க என்ன பண்ணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்குவாங்க. ஸோ அதே தான் நடக்கும். நாங்கள் புரூக்ஃபீல்ட்ஸ்லேருந்து கிளம்பும் போதே நைட்டு வந்து 9 o'clock இருக்குங்க. 9 o'clock நம்ம கபாலி தோசை கடைக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த கபாலி தோசை கடைக்கு போனோம். பரோட்டா முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நாங்கள் நைட்டு கருடன் வேறு புக் பண்ணியிருந்தோம். 10:45 ஷோக்கு தைரியமாக புக் பண்ணியிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி பரோட்டா சாப்பிட்லான்னா எங்கேயுமே பரோட்டா இல்லை. பரோட்டாக்கு இப்படி ஒரு டிமாண்டுன்னு அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்க பரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லி 2 கடைக்கு இது வரைக்கும் போயிட்டோம். பரோட்டா 10 o'clock பரோட்டா நிக்கிறாங்க. 3வது கடையில வந்து பரோட்டா இருக்கான்னு பரோட்டா இல்லாம சாப்பிடுறது இல்லை. பரோட்டா போடுற மாதிரி பரோட்டா இருக்குண்ணா, பரோட்டா பரோட்டா இருக்கு கடையில. இந்த கடையில பரோட்டா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா என்ன பரோட்டா இருக்குங்கிறத சொல்லல. ஒரு ரெடிமேட் பரோட்டாவை சூடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரப்பா. இது நான் மலேசியாவிலே சாப்பிட மாட்டேனா. இதுக்கப்புறம் வேற படத்துக்கு போகணும் இங்க இருந்து. நெக்ஸ்ட் பரோட்டாக்கு வந்த சோதனையா இருக்கு. நாங்கள் வந்து பிராட்வேல எபிக் ஸ்க்ரீனில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த எபிக் ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எபிக்கில் என்ன படம் ஓடினாலும் பார்த்துடலான்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா கருடன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் 10:45 ஷோக்கு தேட்டர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுங்கன்னா பாருங்களேன். ஆக்சுவலாக வந்தது எல்லாமே யூஸ்வலாக 10:45 ஷோ நைட் ஷோங்கிறப்போ நிறையா ஃபேமிலி வரமாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாருமே ஃபேமிலிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆல்ரைட், டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விடிய காலை 2 மணி. ஆனால் 2 மணிக்கு நாங்கள் தான் ஐயோ ரொம்ப லேட்டாச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஊரே முடிச்சுதான் இருக்குது. ஷோ ஃபுல்லுங்க. நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நினச்சோம் நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம் தேட்டரில், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம எந்த சீட்டில் வேணாலும் உட்காந்துக்கலாம்னு நினச்சி புக் பண்ணோம். உள்ளே போய் பார்த்தா எங்களுக்கே ஷாக்கு, ஹவுஸ் ஃபுல். அவ்வளோ பேர், இதுக்கும் ஃபேமிலியோடு வந்திருக்குறாங்க. பொதுவாக நைட் ஷோ அந்த மாதிரி போகும்போது ஃபேமிலி நிறையா வரமாட்டாங்க. இது வந்து ஃபேமிலியாக குழந்தைங்களாம் வந்திருக்குறாங்க. படம் என்னமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் வந்து நோ டவுட் குழந்தைங்க பார்க்குற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை, நிறையா பிளட் சீன்ஸாக இருக்குது. மற்றபடி சூர்யா ஆக்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போய் டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். டேக் கேர். பை பை சொல்ல. டேக் கேர். டாடா. பாய்.